இல்லை, என் வாழ்க்கை இருண்டு போயிருக்குது, என்னை யாருக்கும் தெரியல, நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், ஒரு சமாதானம் கிடையாது, எனக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி கிடையாது, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு நிம்மதியை இல்லாமல் இருக்கிறேன், என்னால தேவனிடத்துல வந்து கூட ஒரு மகிமையை பெற்றுக்கொள்ள முடியல, அப்படி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 15ஆம் வசனம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம். என்ன பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க? இயேசு போன இடங்கள்லாம் அற்புதம் நடக்குது, அந்த பிரகாசம், அந்த மகிமை வெளிப்படுது, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது.